பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்டா, ரெஸ்பெக்ட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சேகர்? நான் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு போறா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்குது. தம்பி, காஃபி நல்லதா இருக்கு. உங்களுக்கும் சேர்த்துதான் அஞ்சலி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். வேணும்னா எடுத்துட்டு வர சொல்லவா? எனக்கு வேணாம் ஆண்டி. உங்களுக்கு வேணும்னா அவங்க போட்ட காஃபி பிடிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு டேஸ்ட் ஒத்து வர மாட்டேங்குது. கவிதா காஃபி போட போயிருக்கால. எனக்கு என்னமோ இதெல்லாம் ரிஸ்கா தோணுது. ஏன்னா கவி இப்பதான் காஃபி போட பழகுறான்னு நினைக்கிறேன். பழகட்டும் ஆண்டி, அவளும் எப்பதான் பழகிக்கிறது காஃபி போட. அப்போ ஓகே, உங்க இஷ்டம். ஐயோ அக்கா, அடுப்ப பத்த வைக்கல. ஐயோ மறந்துட்டேன். மாப்பிளைக்கு இன்னைக்கு காஃபி கிடைக்க போதும் இல்ல கஷாயம் கிடைக்க போகுதோ? ஐயோ அக்கா, கட் பண்ணணும்க்கா. ஐயோ ஆமால, ஐயோ மறந்துட்டேன்டி. போதுமா? இன்னும் ஊத்துக்கா. போதுமா? போதும் போதும். ஏண்டி, அப்ப நீ போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? ஏன், நான் எப்படி காஃபி போடுவேன்னு குடிச்ச உங்களுக்கு தெரியாதா? அந்த துன்பியல் சம்பவத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தாத. நீ போட்ட காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் காஃபினாலே அலர்ஜி ஆகி 10 வருஷம் காஃபி குடிக்காமல இருந்த. நீ ஹெல்ப் பண்ணாம இருக்கிறது தான் பெட்டர். இங்கே இரு. அது இது காஃபி தூளா? அதான். இன்னும் ஒரு ஸ்பூன் போடு. இன்னும் போதும் போதும். ஐயோ அக்கா, அது சால்ட். ஐயோ என்னாச்சு? வருது. இதானே அது. எவ்வளோ? 2 ஸ்பூன் போடு. ஓகே நான் அக்கா, காஃபி பிடி. எல்லாம் கரெக்டா இருக்கும், எடுத்துட்டு போய் கொடு. ஓகே வரேன். எதுக்கும் இன்னொரு வாட்டி செக் பண்ணிடுங்களா? மகேஷ், இந்தாங்க காஃபி. தேங்க்யூ. ஐயோ, என்ன கன்றாவி இது! வாயிலே வைக்க முடியல. அப்பா, தலைலாம் சுத்துதே. என்ன மகேஷ், நான் போட்ட காஃபி எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. உனக்கு இவ்வளவு பிரமாதமா காஃபி போட தெரியும்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சே கவி. வேற லெவல்ல இருக்கு. அப்படியா? நான் போட்ட காஃபி அவ்வளவு நல்லா இருக்கா? ஏ, உனக்கே டவுட்டா இருக்கா? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் காஃபி போட்டிருக்கேன், அதான் அப்படி கேட்டேன். ஓ மாமா, இந்த காஃபி போட நானும் ஐடியா கொடுத்தேன், அதான் நல்லா இருக்கு காஃபி. அப்படியா? அதான் இவ்வளவு நல்லா இருக்கா? அடி பாவிங்களா, இந்த கேவலமான காஃபியை போடுறதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு வேற ஒரு ஆளா? காஃபி போட சொன்னா கருமமா ஒண்ணு போட்டு வந்து கொடுத்துட்டு இதுல பெருமை வேற பீத்துக்கிறீங்களா? என்ன தம்பி, காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ கஷாயம் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லையா ஆண்டி, காஃபி பிரமாதமா இருக்கு. அப்படியா? எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன், குடிச்சு பாக்குறேன்.
ஐயோ வேணாம் ஆண்டி. ஏன் தம்பி வேணாங்கறீங்க? இல்ல இப்பதான் ஒரு காஃபி குடிச்சிங்க, இதையும் குடிச்சிங்கன்னா டேஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணா காஃபி போட சொல்றேன். ஓகே சரி. மகேஷ், காஃபி போதுமா இல்ல இன்னொரு கிளாஸ் இருக்கு, அதையும் குடிக்கிறீங்களா? மகேஷ், பாத்து. என்னாச்சு மகேஷ்? பொறையடிச்சு. இந்த ஒரு கிளாஸ் காஃபியை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள உயிர் இருக்குமா இருக்காதானே தெரியல. இதுல இன்னொரு கிளாஸ் வேறயா? ஏங்க பரவாயில்லையே, நம்ம பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. நம்ம பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமே பாஸ் பண்ணிட்டா. 2 பேரும் சேர்ந்து எப்படியும் காஃபியை நல்லா போட்டுட்டாங்க. கவி சொதப்பி இருப்பா, என் பொண்ணு மித்ரா தான் ஹெல்ப் பண்ணி காப்பாத்திருக்கா. என்னப்பா? அஞ்சலி, நான் காலையில மாப்பிள்ளையை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் நீங்க இப்போ காரணம் இல்லாம அஞ்சலி கிட்ட கோவமா பேசுறீங்க, கோவமா நடந்துக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமாமா? நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன்ப்பா. அப்படியா? ஆமாப்பா, நான் கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்தப்போ நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க. என்ன பார்த்தா அவரு எதுவும் சொல்லாம போயிடுவாருன்னு மறைஞ்சு நின்னு நீங்க 2 பேரும் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் கூட மாப்பிள்ளைய தப்பா நினைச்சிட்டேமா. ஆனா அவரு மனசுக்குள்ள எதையோ வச்சுட்டு அப்படியெல்லாம் நடந்துக்கல. அந்த போட்டோல இருக்கிறவன் தான் உன் புருஷன் தப்பா நினைச்சுக்கிட்டு நாளைக்கு நீ அவன் கூட போயிட்டேன்னா நீ மாப்பிள்ளைய பத்தி பேசி உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் அவர் இப்படியெல்லாம் பேசியிருக்காருமா. மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மனுஷமா. நான் அவர் கூட வாழ்ந்தவப்பா, எனக்கு தெரியாத அவர் குணத்தை பத்தி. நானும் அவரும் ஒன்னா வாழ்ந்தப்போ அவர் என் மேல எவ்வளோ அன்பு வச்சிருந்தாரு, எவ்வளோ மரியாதை வச்சிருந்தாருன்னு எனக்கு தெரியும்பா. ஆனா இப்ப அவரு பழசெல்லாம் மறந்திருந்தாலும் அவரோட கேரக்டர் மாறாதுல்ல, அதே கேரக்டர் தானே இருக்கும். அப்புறம் எப்படிப்பா அவர் என்ன மனசார திட்டுவாரு? என்னன்னு இல்லப்பா, அவரை எதிரியா நினைக்கிறவங்கள கூட அவர் மனசார திட்ட மாட்டாரு. அப்படிப்பட்ட மனசு அவருக்கு.